கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 147:14 வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆம், கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நாம் எப்பொழுதும் துதித்தோம் என்றால் அவர் நம் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குவார். கர்த்தரை துதித்தலுடன் பாடி கொண்டாடுவோம். கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்காய் காத்திருப்போம். பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை குறித்த ஆண்டவர் அதை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்குவார். எனவே அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறார் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்கு வேண்டிய புதிய கிருபை, புதிய பலனை எங்களுக்கு தரும்படியாக கெஞ்சுகிறோம் ஐயா. எங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக மாற்றுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எல்லைகளின் சுற்றிலும் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக கெஞ்சுகிறோம். உண்மை அறியாதவர்கள் உண்மை அறிந்து கொள்ள கிருபை தரும்படியாக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உலகத்தில் நடக்கும் சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது உடைய வருகை அதிக சீக்கிரமாக இருக்கிறது. எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்க, ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும்படியாக கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சுகவினர் பலவீனருக்கு வேண்டிய பரிபூர்ண சுகம் தாங்க ஆண்டவரே. இஸ்ரவேலில் ஆண்டவரே இருக்கும் ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே அப்பா கலவரத்தையும் கர்த்தர் நீக்கி சமாதானத்தை கட்டளையிடும்படியாக கெஞ்சுகிறோம். அப்பா, நீர்தாமே உலக நாடுகளின் சமாதானத்தை அதிகரிக்க பண்ணுவீராக. எங்கள் அனைவரையும் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.